ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். ஆல்ரெடி நம்ம ப்ரொனவுன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது, அதில் முக்கியமான சில டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனை பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியும். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டென்சிவ் ப்ரொனவுன். இன்டென்சிவ் ப்ரொனவுன்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற நவுனை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்கிறது, எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது. அதாவது நவுனை குறிப்பிட்டு சொல்கிறது, செல்ஃப் இன்டென்சிஃபையராக சொல்கிறது. செல்ஃப் இன்டென்சிஃபையர்னால் அதில் கட்டாயமாக செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும். இன்னும் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா ஒரு சென்டென்ஸில் அந்த செயலை அந்த நவுனே செஞ்சுக்கிறது. அதுவே அந்த நவுன் என்னவா இருக்கோ அந்த நவுனே அந்த விஷயத்த செய்து முடிச்சிடுச்சு அப்படின்றத குறிப்பிட்டு இன்டென்சிவாக சொல்கிறது தான். இப்போ ஒரு வேளை நவுன் ஐயாக இருந்தால் மை செல்ஃப், நவுன் யூவாக இருந்தால் யுவர் செல்ஃப், ஹீயாக இருந்தால் ஹிம் செல்ஃப். ஒரு சென்டென்ஸில் நவுன் ஷீயாக இருக்கும் பொழுது ப்ரொனவுன் என்னவாக இருக்கும், ஹர் செல்ஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன் தான் இன்டென்சிவ் ப்ரொனவுன் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ப்ளூரல் இன்டென்சிவ் ப்ரொனவுனும் இருக்காது தான், அவர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். இந்த இன்டென்சிவ் ப்ரொனவுன் எப்படி சென்டென்ஸில் வரும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டிட் யூ யோர் செல்ஃப் மேக் த கேக்? இந்த சென்டென்ஸில் இன்டென்சிவ் ப்ரொனவுன் என்ன, யோர் செல்ஃப். நீயே செய்துட்டியா அப்படின்னு கேட்குறது தான் இன்டென்சிவ் ப்ரொனவுன். கட்டாயமாக இன்டென்சிவ் ப்ரொனவுனில் என்ன வரும், செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை வரும்னு சொன்னோமா. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Maria knew that she herself could make a positive impact on the world if only she put her mind to it. மரியாவுக்கு அவங்க மனசு வச்சா அவங்களே ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்டை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவங்களே பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்க முடியும்னு சொன்னாலே அந்த வேர்ட் ஷீ ஹர் செல்ஃப். ஸோ ஹர் செல்ஃப் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, இன்டென்சிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், யுவர் செல்ஃப், நீயே அந்த கேக்கை செய்துட்டியா. அடுத்தது என்ன பார்த்தோம், ஹர் செல்ஃப், அவளே உலகத்தில் பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்க முடியும். ஸோ இன்டென்சிவ் ப்ரொனவுன்னாலே நமக்கு என்ன தெரியும், செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வரும்னு தெரிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னாலும் மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப்ஸ் அண்ட் தெம் செல்ஃப்ஸ். அதே வேர்ட்ஸ் வந்தாலும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்டும் வேர்போட ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். I cut myself when I was making dinner last night. லாஸ்ட் நைட் டின்னர் ரெடி பண்ணும்போது என்ன நானே கட் பண்ணிக்கிட்டேன். இதில் சப்ஜெக்ட் யாரோ, அதாவது டூவர், அந்த செயலை செய்கிறவர் யாரோ, அந்த செயல் யாருக்கு நடக்குதோ அது ரெண்டுமே ஒரே ஆளாக இருக்கணும். நடுவில் வேர்ப் வரணும். அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போது கட் பண்ணுறதும் நான் தான். யாரை கட் பண்ணிக்கிறேன், என்ன நானே கட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஜெக்டும் வேர்போட ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தான். இப்போ எப்படி மிரர் முன்னாடி நின்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்குதா, பார்க்குறதும் நம்ம தான், மிரரில் தெரியறதும் நம்ம தான் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு செயலை செய்கிறதும் நம்மளாக தான் இருக்கணும். அந்த செயல் யாருக்கு நடக்குது அதுவும் நம்மளாக இருக்கணும். அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட், வேர்போட ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அது நானாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா இருக்கலாம், யூவாக இருக்கலாம், ஹீ, ஷீ, எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த சென்டென்ஸில் ஐ வந்திருக்கிறதுனால மை செல்ஃப்ன்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு. இதுவே ஹீ வந்துச்சுன்னா ஹிம்செல்ஃப்ன்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்திருக்கும். ஷீயாக இருந்தால் ஹர் செல்ஃப், தேயாக இருந்தால் தெம் செல்ஃப்ஸ், ப்ளூரலில் வரும். ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்டென்சிவ் ப்ரொனவுன்னா என்னென்னு பார்த்தோம். ஆனால் இது ரெண்டுமே சேம் ஃபார்ம் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு சென்டென்ஸில் இந்த வகையான ப்ரொனவுன்ஸ் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவாக இன்டென்சிவானு கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்டென்சிவ் ப்ரொனவுனுக்கும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட் எம்ஃபசிஸ். ஆட் எம்ஃபசிஸ்னால் முக்கியத்துவம் அதிகமாகிறது. எதோட முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்னா சப்ஜெக்டோட முக்கியத்துவம் அதிகமாகும். அதாவது ஒரு சென்டென்ஸில் இன்டென்சிவ் ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ப், ஒரு செயல் நடக்குது இல்லையா, அந்த செயலை அந்த சப்ஜெக்ட் தான் செஞ்சாங்க அப்படின்றத முக்கியத்துவம் செலுத்தி சொல்கிறது. வேறு யாரும் செய்யலை, அந்த சப்ஜெக்டே தானாகவே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்டென்சிவ் ப்ரொனவுனோட யூசேஜ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ பெயிண்டட் இட் மை செல்ஃப். மை செல்ஃப் அப்படிங்கிறது என்னது, இன்டென்சிவ் ப்ரொனவுன். இந்த இன்டென்சிவ் ப்ரொனவுன் இங்கே எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லுது, சப்ஜெக்டே அந்த வேலையை செஞ்சுக்கிச்சு. இங்கே சப்ஜெக்ட் என்ன, ஐ பெயிண்டட் இட் மை செல்ஃப்னா இதை நானே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரெஃபர் பேக் டு த சப்ஜெக்ட்.
ஹீ blames himself for the accident. இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹீக்கு பக்கத்தில் வேர்ப் இருக்குது. அந்த வேர்ப் குறிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் திரும்பியும் சப்ஜெக்டே குறிக்குது. சப்ஜெக்டும் வேர்போட ஆப்ஜெக்டும் ஒரே நபரை குறிக்கிறதுனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நாட் எசென்ஷியல் டு த மீனிங். அதாவது ஒரு சென்டென்ஸில் இன்டென்சிவ் ப்ரொனவுன் இருந்தாலும் அதில் மீனிங் இருக்கும். இன்டென்சிவ் ப்ரொனவுன் அந்த சென்டென்ஸ்லேருந்து எடுத்துட்டாலும் அதில் மீனிங் இருக்கும். ஐ பெயிண்டட் இட் மை செல்ஃப். இந்த சென்டென்ஸில் மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு அதில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்குது. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். அதை எடுத்துட்டா அது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாகவே இருக்காது. ஹீ blames himself for the accident. இந்த சென்டென்ஸில் ஹிம்செல்ஃபை எடுத்துட்டா அவர் யாரை ப்ளேம் பண்ணார் அப்படின்றதே தெரியாமல் போயிடும், மீனிங்கே இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் நாட் த சேம். ஐ பெயிண்டட் இட் மை செல்ஃப். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது? ஐ. ஆப்ஜெக்ட் எது? இட். இதில் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றும் இல்லை, வெவ்வேறு. நான் என்னையே வரைஞ்சிக்கல, நான் இதை வரைஞ்சேன், நானே இதை வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இடம்பெறக்கூடிய ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமாக தான் இருக்கும். ஹீ blames himself for the accident. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது? ஹீ. ஆப்ஜெக்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் யாரை ப்ளேம் பண்ணார்? தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக இருக்குது. ஒரு இன்டென்சிவ் ப்ரொனவுனை நம்ம ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். ஐ பெயிண்டட் இட் மை செல்ஃப். இந்த சென்டென்ஸில் வர இன்டென்சிவ் ப்ரொனவுன் எது? மை செல்ஃப். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எது ஆப்ஜெக்ட்? இட்டு தான் ஆப்ஜெக்ட். மை செல்ஃப்ன்றதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். ஸோ இன்டென்சிவ் ப்ரொனவுனை ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னன்னு தான் சொல்லணும்? ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஹீ blames himself for the accident. இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் எது? ஹிம்செல்ஃப். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனே தான் நமக்கு ஆப்ஜெக்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டென்சிவ் ப்ரொனவுனுக்கும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்னும் அடிஷ்னலாக இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்னென்னா, ஒரு ப்ரொனவுன் இருக்கும், அந்த ப்ரொனவுனை நம்ம படித்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சனை ஸ்பெசிஃபிக்காக சொல்லாது. ஒரு குறிப்பிட்ட பர்சனோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ சொல்லாமல் பொதுவாக எனி ஒன், சம்திங், ஃபியூ அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெஃபினைட். டெஃபினட்டாக எதை பற்றியும் சொல்லாமல் இன்டெஃபினட்டாக சொல்கிறது தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் ஒரு சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். another, anybody, anyone இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்மில் வருது. both, few, many, others இதெல்லாம் ப்ளூரல் ஃபார்மில் வருது. ஆனால் எதுவுமே குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். யாரை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக யாரோ ஒருத்தர், எனிபடி, எனி ஒன் அப்படின்னு சொல்கிறது. அதுவே யாரோ சில பேர், ஃபியூ, மெனி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ப்ளூரலில் வர இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஓகே, இப்போ நமக்கு இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்னென்னு தெரியும், இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் என்னென்ன வகையான ப்ரொனவுன் இருக்குதுன்னு தெரியும். இப்போது சென்டென்ஸில் பார்ப்போம். வி ஃபைனலி மூவ் டு அனதர் அப்பார்ட்மெண்ட். இந்த சென்டென்ஸில் அனதர் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை, டெஃபினட்டாக சொல்லலை. அதனால் அந்த அனதர் அப்படின்ற வேர்ட் என்ன ப்ரொனவுன்? இன்டெஃபினைட் ப்ரொனவுனாக இருக்குது. ஐ ஸ்வேர் ஐ won't tell anyone the secret. நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்போ யார்கிட்டையும், யார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ பிலீவ். நீ நம்பினேன்னா எதுவாக இருந்தாலும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தான் சொல்கிறாங்களே தவிர இது பாசிபிள் அது பாசிபிள்னு எதையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் எனிதிங் அப்படின்றது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஈச் கம்பெனி இஸ் ஃபைட்டிங் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு கம்பெனியுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த கம்பெனின்னு குறிப்பிட்டு சொல்லலை. எய்தர் ஒன் வில் பி ஃபைன். யாராவது ஒருத்தர் தான் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ குறிப்பிட்டு சொல்லாததுனால இது எல்லாமே இன்டெஃபினைட் ப்ரொனவுனாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னாலோ அல்லது நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னாலோ அதை ஒட்டுமொத்தமாக பொருட்கள், மக்கள் அப்படின்னு சொல்லாமல் ஒவ்வொரு நபரையும் குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், கூட்டமாக மக்கள் நிற்கும் பொழுது அவர்கள் அனைவரும் இந்தியர்கள்னு சொல்லாமல் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஒவ்வொருவரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அனைவரும்னாலும் ஒன்று தானே, ஒவ்வொருவரும்னாலும் ஒரே மீனிங் தானே வருதுன்னு கேட்கலாம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இந்திய குடியுரிமை டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது அந்த உரிமை பகிரப்படுது. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்லாமல் ஒவ்வொருவரையும் சேர்த்து மொத்தமாக சொல்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஓகே மேம், அப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொன்னாலுமே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க தானே இருப்பாங்க, அப்போ ப்ளூரல் தானே நீங்கள் கேட்கலாம்.
ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் மட்டும்தான். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனையும் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு தேவையான வேர்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் சிங்குலர் நவுனுக்கு தேவையான வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். We use this pronoun to describe all the members of the particular group. அப்படின்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரையும் குறிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் pronoun யூஸ் பண்ணுறோம். Each of the girls draws a picture. இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க, கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து ப்ளூரல்னு நினைப்பீங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ், அந்த பெண்களில் ஒவ்வொருவரும் ஒரு படத்தை வரைகிறார். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்டை சிங்குலராக கன்சிடர் பண்ணி வேர்பை தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம், verb 1 + s சேர்ப்போமோ, அதனால் verb 1 வந்திருக்கிறதுனால draws அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், everyone loves flowers. இந்த சென்டென்ஸ்லையும் everyone அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃப்ளார்ஸ் பிடிக்கும்னு சொல்லலை, ஒவ்வொருவருக்கும் ஃப்ளார்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அப்படின்றத நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணி அதுக்கான வேர்பை யூஸ் பண்ணணும். either of you has to come for the wedding. திருமணத்திற்கு உங்கள் இருவரில் ஒவ்வொருவரும் வர வேண்டும், அதுதான் மீனிங். வெறுமனே யூ யூஸ் பண்ணியிருந்தா யூ ஹாவ் டு கம் ஃபார் த வெட்டிங், ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே எய்தர் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ கேன் சிட் எய்தர் சைட் ஆஃப் த விண்டோ. நீங்கள் சாளரத்தின் இருபுறங்களில் எந்த புறம் வேண்டுமானாலும் அமரலாம், அதுதான் மீனிங். இந்த சென்டென்ஸில் எய்தர் சைடு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர எய்தர் சைட்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக சொல்லக்கூடாது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனை நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நெய்தர் ஆஃப் தேம் வாஸ் ப்ரெசன்ட் ஃபார் த வெட்டிங். அவர்கள் இருவரில் ஒருவர் கூட திருமணத்திற்கு வரவில்லை, அதுதான் மீனிங். ஸோ எய்தர் நெய்தர் இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும், அதில் 2 பேர் இருக்காங்க அல்லது 2 பொருள், 2 இடம் இருக்குது, 2 பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நடந்திருக்கு, 2 விஷயமே நடந்திருக்கு, இல்லை 2 பேருமே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை நெய்தர்னு நெகட்டிவாக வந்துச்சுன்னா 2 விஷயமே நடக்கலை அல்லது 2 பேருமே வரலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எய்தர்னா பாசிட்டிவ், நெய்தர்னா நெகட்டிவ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நபர் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது இன்னொரு நபர் அதே விஷயத்த அந்த முதல் நபருக்கு செய்கிறது. அதாவது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒருவருக்கொருவர் அதே விஷயத்த செய்யும் பொழுது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன அந்த ஒருவருக்கொருவர் அந்த வார்த்தை தான் ஈச் அதர். ஏ அண்ட் பி ஆர் டாக்கிங் டு ஈச் அதர். ஏவும் பியும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் பேசிக்கிறாங்க. The entire class congratulated one another after the exams. அந்த ஒட்டுமொத்த வகுப்பும் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. நமக்கு 2 ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் தான் இருக்குது, ஈச் அதர், ஒன் அனதர். ரெண்டுத்துக்குமே அதே மீனிங் தான், ஒருவருக்கொருவர். ஓகே, வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் அனதர் அண்ட் ஈச் அதர், இந்த 2 ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் தான் இருக்குது. Both of them are throwing the pillows on one another while playing. போத் அப்படின்னாலே இருவர். இந்த இருவர் என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஒருவர் செய்கிற அதே செயலை மற்றொருவரும் செய்கிறாரு. போத் ஆஃப் தேம் ஆர் த்ரோவிங் த பில்லோஸ். 2 பேருமே தலகாணியை தூக்கி போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர். அதனால தான் இது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுனாக இருக்குது, ஒன் அனதர் அப்படின்றது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஜான்சன் அண்ட் ஜூலியட் ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இன் தியர் பேட் டைம்ஸ். இதுலேயும் இவர்கள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே செயலை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறாங்க. என்ன செயல் செய்கிறாங்க, கஷ்ட காலத்தில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. ஒரு நபர் ஒரு செயலை செய்யும் பொழுது அதே செயலை மறுபடியும் அவருக்கே இன்னொரு நபர் செய்யக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். See you on the next video. Bye bye.